ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லோரும் இன்பமாக இன்புற்று இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் சந்தியாவந்தனம் ஒரு புது சொற்பொழிவு ஆரம்பிக்கின்றேன். அந்த சந்தியாவந்தத்தில் பத பிரிவுகள், பதத்தினுடைய அர்த்தங்கள், சந்தியாவந்தனம் என்றால் என்ன, அதை பற்றி பார்ப்போம். அதில் 3 விபாகங்கள் சந்தியாவந்தனத்திலே வரும். பிராத்த காலம், காலையில், மதியம், மாலை அப்படின்னு வரும். சந்தியாவந்தனம் ரிக்வேதத்திலேருந்து வருது. அந்த காயத்ரி ஜபம் அதெல்லாம் வருது. நிறைய மந்திரங்கள் ரிக்வேதத்தில் வருது. சில மந்திரங்கள் அனுஷ்டுப்பு, காயத்ரி மந்திரம்லாம், காயத்ரி சந்தஸ் எல்லாம் இருக்கும். ரிஷிகள்லாம் சரியாக யாருக்குமே ஒரு ரிஷி இருக்க, போக போக ஒரு மந்திரத்துக்கு ஒரு ரிஷி சொல்கிறார்கள், கூறுகிறார்கள். அதை பார்ப்போம். முதலில் சந்தியா வந்தனம்னு என்ன? சந்தினாங்கிறது இணைப்புகள், ஜாயின்ட்ஸ்னு ஆங்கிலத்தில் கூறுவார்கள். என்ன ஜாயின்ட்ஸ்? சந்தியான்னு எப்படி வந்தது? திருத்தியா விபக்தி, சந்தி இகாராந்த ஸ்திரீலிங்க. நத்யான்னு ஒரு நதி, நத்யோ நத்யக, நதீம் நத்யோ நதி, நத்யா, சந்தியா, பை. அதன் ஆள், ஓடு, உடன், 3ஆம் வேற்றுமை உருவு, ஆள், ஓடு. சந்தியினால், சந்தியுடன். சந்தினா இணைப்புகள். வந்தனம் வந்துதான் தாத்தோ. மாணவர்களுக்காக, சம்ஸ்கிருத மாணவர்களுக்காக கூறுகின்ற வந்துதான் தாத்து. வந்தனம்ங்கிறது கிருதந்தத்தில் லியூட் பிரத்யத்தில் வரும். நபும்சகலிங்கம் அது வணங்குதல். அப்போ வணங்குதல், சந்தியா வணங்குதல், சந்தியால் அந்த இணைப்புகளால் வணங்குதல் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அந்த இணைப்புகள்னா என்ன? இப்போ மாலையில் உங்களுக்கு காலை பிராத்த கால சந்தியா, பிராத்த காலம் காலையில் உங்களுக்கு அந்த சூரியன் வருகின்றார், அவரை வரவேற்கின்றோம். இருட்டு போகின்றது. இருட்டுங்கிறது ராட்சசர்கள், அரக்கர்களுடைய நேரங்கள். அப்படி ராத்திரி சூரியன் அஸ்தமிச்சதுக்கு பிறகு உதிக்கிற வரைக்கும் அடுத்த நாள் முழுக்க அந்த 12 மணி நேரம் வச்சுக்கோங்க தோராயமாக. சூரியனை வரவேற்கிறது. சூரியனுங்கிறது யார்? அவர் பெரிய ஒரு எனர்ஜி சக்தி. அவர் இல்லாமல் உலகம் இயங்காது. அவர் கடவுளா இல்லையான்னு அது விஷயம் வேற. ஆனால் எல்லா இயற்கையிலும் எயின்சின்னு சொல்கிற மாதிரி நான் இயற்கையை வணங்குகின்றேன், கடவுள் இயற்கையில் இருக்கின்றார்ன்றார் அவருடைய குருநாதர் ஸ்பினோசா சொல்கிற மாதிரி. அது மாதிரி இயற்கையில் நம்ம இதெல்லாம் ஒரு 6,000-7,000 ஆண்டுகள் இருக்கும். ரிஷிகளெல்லாம் அவர்கள்லாம் வகுத்து வைத்தார். ஏன்னா இயற்கையில் நான் கூறியது போல் உங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்தாலும் அந்த நாயை நம்ம வணங்குதல்னா என்ற நாய்க்கு சோறு போடுறது, அதை தடவி கொடுக்குறது, அதை நம்மளை காப்பாற்றணும். அந்த தருணத்தில் யாருமே பக்கத்து வீட்டில் மருத்துவர் இருந்தாருன்னா, சாதாரண வெறும் MBBS இருந்தால் கூட போகிற ஒரு அவசரத்துக்கு நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த மருந்து தேவையாக இருக்கும். அதான் நம்ம காரியங்களை நல்லபடியாக நடக்கிறதுக்கு. அதே தான் ஒரு பெரிய மருத்துவர் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் டெல்லியில் போய் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் போகலாம். அதெல்லாம் பெரிய அந்தந்த தேவர்கள் இருக்காங்க, அவ்வளோதான். அந்தந்த வகுப்புகள், அந்தந்த தேவர்கள். இயற்கையை வணங்கினா அந்த இயற்கையை உங்களை பாதுகாக்கும். சூரியன் இருந்தால் தான் மழை பெய்யும். மழையும் வாணும், சூரியனும் வாணும், காற்றும் வாணும். இல்லாமல் நம்மளால் உலகத்தில் வாழ முடியாது. ஸோ சந்தியாவந்தனம். இப்போ சந்தியாவந்தனத்தை நம்ம மந்திரத்தை அப்படியே பார்த்துட்டே போகலாம். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அச்சுதம். முதல்ல உட்காந்துட்டு கிழக்க பார்த்துன்னு உட்காந்துட்டு இருப்பார்கள். ஏன்னா சூரியன் அப்போ தான் வரப்போகிறார் வெளியில். அந்த டொய், அந்த சந்திப்பு நேரம், அந்த சந்தி, அதில் உட்கார்ந்து கொண்டு எல்லாருக்கும் சந்தியாவனம் உண்டு. எல்லா இந்துக்களுக்கும், எல்லா வர்க்கங்களுக்கும் மந்திரங்கள் தெரிய வேண்டும். மந்திரங்கள் தெரிந்தால், சம்ஸ்கிருதத்தில் தான் மந்திரங்கள் இருக்கின்றது, மந்திரங்கள் தெரிந்தால் அது கூற வேண்டும். கிழக்கை பார்த்து உட்கார்ந்து பஞ்ச பாத்திரம் உத்தரணி. உத்தரணிங்கிற மேலே அப்படி எடுக்கிறதுக்கு பேர் உத்து அப்படின்னு தாத்துங்கிற எடுத்துதல், ரைசிங் அப், எழுந்து அருளுதல் கூட சொல்லுவாங்க. உத்தரணி பஞ்ச பாத்திரம், 5 லோகங்களால் செய்யப்பட்ட பாத்திரம். அதில் வச்சுட்டு சூரியனை பார்த்துன்னு உட்காந்துட்டு அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ அப்படிம்பாங்க. அச்சுதனுக்கு நமஸ்காரம். சுதங்கிறது சம்ஸ்கிருதம் என்ன புரிஞ்சுங்க? தொலைதல், திருட்டு போகுதல், நம்ம இடத்திலிருந்து நாம் கீழே விழுதல், அதுக்கெல்லாம் சுத்துன்னு சொல்லுவாங்க. இது அச்சுதா. எவனுக்கு ஒரு நம்ம அவனிடம் திருட முடியாது, நம்ம அவனை கீழே தள்ள முடியாது, அவனை வாழ்க்கையிலேருந்து மேலேருந்து கீழே விழமாட்டான். அந்த அர்த்தத்தில் அவனு போட்டாச்சுன்னா எதிர்மறை அர்த்தமாக ஆகிடும். அந்த அதெல்லாம் இந்த கான்சனன்ஸ்னு எது சொல்லுவாங்க, வியஞ்சனங்கள்னு. அதுக்கெல்லாம் வெறும் அதுக்கு பேர் ஹலாதி பிரத்யா, வெறும் போட்டா போகிறோம். கர்மா அகர்மா, தர்மா அதர்மா. சுரங்களுக்கெல்லாம் நான் முன்னாடி சொல்ல மாதிரி அஜாதி அன்னு போடுவாங்க. ஆதி ஆதி பார்க்கலாம் நம்ம. அப்போ அச்சுதாய நமஹ
ஒருத்தனு அனந்தாய நம இங்கே வருது பாருங்க. ஏன்னா அந்தகங்கிறது என்ன, கடைசி. அச்சுதாயனே வருதுன்னா ராமாய ராமனுக்குன்னு சொல்ற மாதிரி அச்சுதனுக்கு, அனந்தனுக்கு, அன் பிளஸ் அந்தக. அப்போ அவனுக்கு முடிவே இல்லை, அந்தக முடிவு, அன்னு போட்டாச்சுன்னா எதிர்மறை அர்த்தம், முடிவற்றவன். கோவிந்தாய நம. அப்புறம் கேசவா நாராயணா, இதெல்லாம் அர்த்தம் நிறைய சொல்லியாச்சு. மாதவா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா நாபி தாமோதரா. அப்படின்னா இந்த இயற்கையின் சக்திகளை நம்ம உடம்புல இருத்துறோம். சந்தியாவந்தனம் பண்ணால் உங்களுக்கு ஒரு வியாதியும் வராது. யார் பண்ணுறா ஒழுங்கா 3 வேளையும்? எல்லா தேவர்களையும் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா இத்தனையும் சொல்லி உங்களை அது அப்படியே உங்களை இருத்துறீங்க. உங்களை அந்த தேவர்களை கூப்பிட்டு யூ ஆர் இன்ஸ்டாலிங் ஆல் த தேவாஸ் இன் யுவர் பாடி. எல்லா தேவர்களையும் அழைத்து அவர்களை உங்கள் உடம்பில் இருக்க வைக்கிறீர்கள். ஆழமாக இருத்தப்பட்டிருக்கிறார்கள், இருத்தப்படுவார்கள், இருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் ஒரு தேவனத்தில் அவ்வளோதான். தேவர்கள்லாம் தேவை உங்களுக்கு உடம்புல. இப்போ கேசவ நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. என்ன அர்த்தம்? ஓம் ஓம் வந்து பிரணவ மந்திரம். அதை வந்து விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட சராசரி சப்தம், நம்முடைய பிரபஞ்சத்தின் சராசரி ஒலி ஓசை ஓம் தான் வரலாம். ஓம்னு வருமா? ஆங்கிலத்தில் ஆ உ மா எல்லாம் சொல்லலாம், வெளிநாட்டுக்காரங்களாம் ஆங்கிலேயர்களாம். ஆனால் அந்த ஆ உ மா எல்லாம் ஓம்னு வர்றது வந்து சராசரி பிரபஞ்சத்தில் வருகின்ற ஓசை ஒலி, அதான் ஓம் பிரணவ மந்திரம் பாங்க. அதெல்லாம் பிரிக்கப்பட்டு அதில் நிறைய பண்டிதர்கள் அதை பற்றி நிறைய உரையாடி இருக்கிறார்கள், அதை பற்றி நிறைய கூறுவார்கள். அது வந்து எல்லாம் நன்மைக்காக தான். எல்லா உபனிஷத்துகளும் மாண்டூக்கிய உபனிஷத்து கடோபனிஷத்துல யமதர்மராஜாவே சொல்றார் பிரணவ மந்திரமே ஓம் தான், அதுக்கு மிஞ்சின மந்திரம் கிடையாது. அதே தான் இதில் பாருங்க, பிருகத் ஆரண்ய உபனிஷத்து சாந்தோக்கிய உபனிஷத்து எல்லாத்துலேயும் இருக்கும். அதனால அது பிரணவ மந்திரம் ஓம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். சுக்லம், சுக்லங்கிறது வெண்மை. தித்தியா விபக்தி அந்த வெண்மையை. சுக்லா அம்பரம் தரம். அம் பிளஸ் அரண் எடுத்துக்கலாம், நீங்க பந்துன்னு எடுத்துக்கலாம். 2 கணா பிரிக்கிறோம். அது 2த்துக்கும் அரணுக்கு அர்த்தம் வேற. அரங்கிறது ஸ்கை, வானம், ஆகாசம்லாம். பந்தங்கிறது பந்து நம்மளை இறுக்கி கட்டிக்கிறது வச்சுங்களேன். எதுவுமே ஒரு பந்தனம் ஆயிடுச்சுன்னா இறுக்கி அதை பிடித்து வைக்கிறதுனா. அம்ங்கிறது ஒரு ஒரு உபசர்க்கா, ஒரு வேதத்தில் இது ஓம் அம் எல்லாம் வரும். அந்த அம்பரம்ங்கிறது மொத்தமாக என்ன அர்த்தம் வருதுன்னா ஆடை, வெள்ளை ஆடை. சுக்ல அம்பரம் அப்படியே இழுத்தவர் தரம், அதை உடுத்து கொண்டிருக்கின்றார், அதை அணிந்து கொண்டிருக்கின்றார். அணிந்து கொள்வதால் தரம்ங்கிறது தித்தியா விபக்தி. தரக தரம்ங்கிறது நபும்சகலிங்கம், தித்தியா விபக்திலையும் வரும். அம்பரம் சுக்ல வெள்ளை ஆடையை அணிந்து கொண்டிருக்கின்றப்பட்டவர்னு வரும். அந்த விஷ்ணுவை தியாய கடைசியில் வச்சுப்போம். அவருக்கு எப்படி சுக்ல அம்பரம் இருக்கார், அந்த விஷ்ணுவை நம் தியாயை, அது நான் கடைசியில் வரேன். விஷ்ணுவை சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம். அவருக்கு சசிங்கிறது சந்திரன். இப்போ வெள்ளை வர்ணம்னு வெள்ளை நிறம் அப்படிலாம் ஒன்றும் அர்த்தம் எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் குளிர்ச்சி வெள்ளை, சந்திரன் சசி வந்து வெள்ளை தான். வர்ணம் நிறம்னு வர்ணம்னா நிறம் தான் சம்ஸ்கிருதத்தில். அதில் பச்சை சம்ஸ்கிருதத்தில் அதில் வேற இது அர்த்தம் இல்லை. சசி வர்ணம்னா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு குளிர்ச்சியாக, ஒரு அமைதியாக, ஒரு எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவராக அந்த சசிவர்ணம். சதுர்புஜம் 4 தோள்பட்டைகள்னா நமக்கு இப்போ 2 தோள்பட்டைகள் இருக்கு. 4 தோள்பட்டைகள்னு ஏன் 6 கூறல, ஏன் 5 கூறல, ஏன் 8 கூறல? ஏன்னா அதில் ஒரு விஞ்ஞானம்.
எப்படின்னா இப்போ ஐன்ஸ்டீன் இந்த உலகத்தினுடைய சக்திகளை வர்ணிக்கிறார். ஸ்டாண்டர்ட் மாடல்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள். ஐன்ஸ்டீனால் கூறப்பட்டது, அங்கீகரிக்கப்பட்டது எல்லாரும். ஸ்டாண்டர்ட் மாடலுங்கிற 4 தான். என்ன 4? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறாங்க. அதாவது இந்த மின்சாரம் மேக்னெட்டிசம் காந்த சக்திக்கு ஒரு ஃபோர்ஸு, ஈர்ப்பு சக்தி இழுக்கிற சக்தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அணு ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸு, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த 4 சக்திகள் தான் இந்த பிரபஞ்சம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உங்களுக்கு மின்னல்லாம் வரணும், உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு மின்சாரம் அதெல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் காந்த சக்தி இந்த சக்தி எல்லாம். கிராவிட்டி இழுப்பு சக்தி இல்லாட்டா நீங்களும் ஆகாசத்தில் எங்கேயோ பார்த்து எங்கேயோ வெளில போயிருக்கலாம், நம்மளால் நடக்க முடியாது, நமக்கு ஜீரணமே ஆகாது. காந்த சக்தி இருக்கணும், நம்ம தான் நான் இழுத்துக்கிட்டு நம்ம தரையில் நடந்து போகலாம். ஸ்ட்ராங் நியூக்ளியர் அணுசக்தி எதுக்கு வேணும்? இல்லைன்னா ஆட்டம்லாம் வெடிச்சு போயிடும். ஒரு ஆட்டமாக இருக்காது, நம்ம உருபாக இருக்காது. ஒரு ஆட்டத்தில் உள்ள நம்மள நியூக்ளியஸ்பாங்க, அதோட மூலம் வந்து புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ்லாம் இருக்கும். அது ஒன்றுக்கு ஒன்று இழுத்துட்டு எலக்ட்ரான் சுற்றின்னு இருக்கும், பிடிச்சி வச்சுட்டு இருக்கும் அந்த ஆட்டத்துக்குள்ள. ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அது தப்பாக புரியும். வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் கிரகங்களை ஒன்றுக்கு ஒன்று போக மோதல வீக்காக இருக்கு, மோதிட்டு அடிச்சுட்டு போயிருக்கும். ஆனால் அந்த ஒரு வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணுறது, அதை சரிப்படுத்துறது, இதுதான் ஃபோர்ஸஸ்ங்கிறாங்க. அதான் சதுர்புஜங்கிறார் மகாவிஷ்ணுவியே. சதுர்புஜம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம். பிரங்கிறது உபசர்கம், பிராச்சாரியாம்பாங்க. ப்ளஸ் ஆச்சாரியா பிராச்சாரியா, கிரேட்டஸ்ட் சொல்கிற மாதிரி. 22 உபசர்க்கங்கள் ப்ரிஃபிக்ஸும்பாங்க ஆங்கிலத்தில். ஒரு வார்த்தைக்கு முன்னால் வருவது. பிரசன்ன சத்து தான் வச்சுக்கணும். சத்து ப்ளஸ் இக்தரூபம் வந்து அது பிரசன்ன ஆகிடும். சித்து ப்ளஸ் இது வந்து என்ன தா வந்ததுன்னா அது சின்னன்னு ஆகிடும். பித்து ப்ளஸ் நான் வந்து அது பின்னன்னு ஆகிடும் சம்ஸ்கிருதத்தில். இதெல்லாம் சம்ஸ்கிருத சந்திகள் தெரியணும். சந்திகள் தெரியாமல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அர்த்தமே வராது. மாணவர்களுக்காக கூறுகிறேன். ஆனால் பிரசன்னங்கிறது சாந்தியான, வதனம்ங்கிறது முகம். வதனங்கிறது சாதாரணமாக அது லியூட்லக்காரக வரும். கிருதந்தத்தில் தாத்து பாடத்தில் கிருதந்தத்தில் போனோம்னாக்கா லியூட்ல வதனம்னு ஒரு நித்திய நபும்சகல் இங்கே தான். அது வதனம் வத்து தான் தாத்து. நீங்கள் பார்த்தோம்னாக்கா வத்து தான் தாத்து, வதாமிக்கு தான் நிறைய இருக்குது. அதில் 5 கணங்கள் இருக்கு. வதனம்ங்கிறது பேச்சு. ஆனால் இந்த இடத்துல முகம்னு தான் எடுத்துக்கணும். வதனம் பிரசன்ன வதனம் இருக்கு. அந்த விஷ்ணுவை தியாயே நம்ம வந்து தியானம், தாத்து. தியானங்கிறது வணங்கலாம், அவரை நினைத்து கொள்ளலாம், அவரை பற்றி தியானம் பண்ணலாம். தியாயே ஏன் வருது? விதிலிங்லகாரக பிரதம புருஷம், 3rd பர்சன், 3வது ஏகவச்சனம். பண்ணணும்னு அது லோட்டு. பண்ணலாம் அப்படின்னு தியானம் பண்ணலாம். அந்த விஷ்ணுவை விஷ்ணுமை 2ஆம் வேற்றுமை உருவு ஐ, அந்த விஷ்ணுவை தியானம் பண்ணலாம். பிரசன்ன வதனம் இருக்கு. எதுக்கு? சர்வ விக்ன உபசாந்தையே. எல்லா சர்வம் விக்னம் தடைகள், உபங்கிறது கிட்டக, சாந்தி சாந்தையே. சாந்தையே வந்து 4வது விபக்தி. சாந்திக்காக, சாந்திக்கு கிட்ட வருகின்ற சாந்திக்காக விஷ்ணுவை தியானம் பண்ணும். அந்த விஷ்ணு எப்படிப்பட்டவர்? சுக்ல அம்பரம் உடுத்தின்னு இருக்கார், அணிந்துன்னு இருக்கார், தரிச்சுன்னு இருக்கார். தராமி தாரயாமி பட்டாமி பாட்டயாமி எல்லாம் நிஜந்த பிரத்யம் தான். அதனால தரம்ங்கிறது நபும்சகலிங்கம் தான். செகண்டு 2வது விபக்தி ஐ. அவனை தரித்து இருக்கிறவனை. என்ன சுக்ல அம்பரம்? அம்பரம் நான் சொல்லிட்டேன், அது பத்தனம் பண்ண ஒரு ஆடை. அதாவது ஆடை, வெள்ளை ஆடை தான், சும்மா சாதாரண அர்த்தம். அம்பரம்னா ஆடை, சுக்லம்னா வெள்ளை. சுக்லாம் பரம் தரம் விஷ்ணும் சசிவர்ணம். அவனுடைய நிறமே வச்சுக்கோ, சசிவர்ணம், அமைதியான வெளுப்பான சசிவர்ணம். சதுர்புஜம், 4 புஜங்கள், 4 தோள்கள். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம். அவன் எது சொல்றாலும், பகவான் என்ன சொன்னாலும் பிரசன்ன வதனம் தான். கீதையில சொல்றதா, பகவத்கீதை தான். பிரசன்ன வதனம், அந்த முகம் பிரசன்னமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து பார்த்தோம்னா ப்ளஸ் அது அதெல்லாம் வந்து பிரிக்கிறது, கிராமர், வியாக்கரணம், அதெல்லாம் நான் போல. பிரசன்ன வதனம்
தியாயேத். அப்போ இந்த விஷ்ணு தியாயேத், சுக்லாம் பரதனம், அந்த விஷ்ணுத்தை இந்த விஷ்ணு தியாயேத். பிரசன்னவதனம் சுக்லாம் பரதனம், பிரசன்னவதனம் சுக்லாம் பரதனம் விஷ்ணு, அது கடைசியில் விஷ்ணு சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியா. எதுக்குன்னா சர்வ விக்னம் உபசாந்தையே, சாந்தி பண்ணுவதற்காக, கிட்டே வருகின்ற சர்வ விக்னத்தை சாந்தி பண்ணுவதற்காக, தடைகளை சாந்தி பண்ணணுமா இல்லையா, தடைகள் அப்படியே போனோமா இல்லையா, அதுதான் இது. கணபதி மந்திரம்னு சொல்லுவாங்க. சுக்லாம் பரதனம் விஷ்ணு கூட்டிட்டு ஆரம்பிக்கும்பாங்க. இது மகா கணபதி விக்னம் வரதுனால, விக்னத்துக்கு ஈஸ்வரன் விக்னேஸ்வரன் கணபதி, அதனால இல்லைன்னா விஷ்ணுவை தான் சொல்றாங்க. விஷ்ணுவை தான் என்னுடைய அபிப்பிராயம், விஷ்ணுவை தான் சொல்றாங்க. விஷ்ணுங்கிறது விஷ்ங்கிற தாத்து, இருத்தல் அர்த்தம். அணு, எல்லா அணுக்களிலும் இருக்கப்பட்டவர் விஷ்ணு. அதே மாதிரி சிவனுக்கு திருஷ்ணவேம்பாங்க. அவருக்காக திருஷ் உடுத்திட்டு இருக்கப்பட்டவர் அணுக்களை. அப்படி ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு விளையாட்டுகள். இப்போ எல்லா அணுக்களையும் இருக்கிற ஒரு வார்த்தைக்கும் சம்ஸ்கிருத அர்த்தம் இருக்கு. விஷ்ணு சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. முடிச்சுட்டு ஓம் பூஹ ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தவஹ ஓம் சத்யம் ஓம் தத்சத்விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத் ஓம் ஆபஹ ஜோதிரசஹ அமிர்தம் பிரம்ம பூர்புவः சுவரோம். ஆச்சா, இப்போ சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணன் ஓம் பூஹு ஓம். இந்த மந்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓம் பூஹுங்கிறது என்னது? இந்த உலகம், பூலோகம். புவஹங்கிறது அந்தரிக்ஷம், அட்மாஸ்பியர், ஸ்பேஸ். சுவஹங்கிறது நீங்கள் ஆகாசம் வச்சுக்கலாம், அது இன்னொரு இடம், அந்த கம்ப்ளீட் ஸ்பேஸ்ன்னு தான் எடுத்துக்கணும். அதாவது எக்ஸ்ட்ரா டெரஸ்டெரியல் ஸ்பேஸ். நாம் உலகத்திற்கு விட்டு, மற்ற கிரகங்களை விட்டு, மண்டலங்களை விட்டு சுற்றளவில் கூடிய எல்லா இடங்களும். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹ மகத்தானது, ஓம் ஜனஹ பிறக்கப்பட்டது, ஓம் தபஹ தபம். தபஸ்னா நீங்க தியானம் எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல. தபஹங்கிறது தாபம், எனர்ஜி, சக்தி, ஒளி. அதுக்கும் ஸோ ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம். கடைசியில் சத்தியம்தான், சத்தியம்தான், ட்ரூத் தான், உண்மை. வாய்மையை வெல்லும்னு சொல்ற மாதிரி தான். இதெல்லாம் வேதங்கள்லேருந்து வருது தான் அந்த வார்த்தைகள்லாம். ஓம். அப்புறம் காயத்ரி ஜபம். இது காயத்ரி சந்தஸ் தான். அனுஷ்டிப் சந்தஸில் சுக்லாம்பரதம்லாம் வரும். நான் ரொம்ப சந்தஸில் போகலை, அர்த்தங்களை சொல்லிட்டு அதோடைய முறைகளை நான் சொல்லலான்னு இருக்கேன். ஓம் தத்ச விதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத். ஓம் தத் சவிதுர் வரேண்யம், சவித்துனுடைய வரேண்யம், சவிதுஹு. சவித்ருன்னு ஒரு ரிகாராந்த புன்லிங்க சப்த, பித்ரு சப்தம் தான். பிதா பிதரோ பிதரக, அதே தான் சவித்ரு. அதனுடைய சவித்ரு சவித்துஹு பிரிச்சு வரேண்யம், சவித்துனுடைய வரேண்யம். சவித்து யாரு? சூரியன் தான். அவனுக்கு உண்மைய பேரு சவிதா, பிதான்னு வர மாதிரி சவிதாலாம் சொல்லுவோம். சவித்தினுடைய, சூரியனுடைய வரேண்யம். வர பிளஸ் ஏண்யம் வரும். ஏண்யம் உங்களுக்கு பாணினியுடைய இதில் வராது, பிரத்யாசில் வராது. 480 பிரத்யா அவர் கொடுத்துருக்காரு இல்லையா, அதில் வராது. அது வேதம், வேத பிரத்யேக அவரே சொல்றாரு, பாணினியே நிறைய சொல்றாரு. சந்தஸ் பகுலம்லாம் சொல்லுவார். அது அதனால ஐன்யா நம்ம போட்டோம்னா வரேண்யம், வரம் தரும். அந்த ஒரு பிரகாசம்ங்கிறது, வரேண்யம்ங்கிறது பிரகாசம், கதிர்கள், சூரியனுடைய சவிதனுடைய வரேண்யம், கதிர்கள், பிரகாசம், அந்த அலைகள். இதான் ரொம்ப நான் அதுக்கு என்னத்தினாலும் சொல்லித்தரேன். அது அலை வரிசைகள், எனர்ஜி ஃப்ரீக்வன்சி. சவிதுர் ஓம் தத்ச விதுர் வரேண்யம் பர்கோ, தத்ச விதுர் சவிதுர் வரேண்யம் பர்கஹ. பர்கோங்கிறது பர்கஹன்னு வரும். அதுவும் பிரிக்கணும், சேர்க்கரிச்சா பர்கோன்னு போகும். ராமஹ ஜெயதி ராமோ ஜெயதின்னு சொல்ற மாதிரி. பர்கோ பர்கஹ, பர்கனுடைய, அதுவும் பர்கர் சப்தம் தான், சகாராந்த புல்லிங்கம் தான். பர்கஹ, அவனுடைய. பர்கஹன்னா என்ன? ஒளி, எஃபல்ஜன்ஸ், பிரகாசம். தேவசிய, அது தேவனுடைய. பர்கோ தேவசிய, தேவனுடைய. ராமசிய, ராமனுடையன்னு சொல்ற மாதிரி தான். ஷஷ்டி விபக்தி, 6ஆம் விபக்தி உடைய, தேவனுடைய பர்கஹ.
தீமகின்னு சொல்கிறார், வர்கோ தேவஸ்ய தீமகி. இது வந்து சரியாக பார்த்தா பாணினியுடைய சம்ஸ்கிருதத்தில் நம்ம இந்த ஆத்மநேபதம் ரூபம் போகிறச்ச தீமகேன்னு வரணும், தீயா மகேன்னு வரணும் ஆத்மநேபதம். லோட் இதில் போகிறச்ச ஆக்ஞா கமாண்ட் அப்படின்னு போகிறச்ச தீயா மகைன்னு வரும். எப்பவுமே ஹைன்னு வந்தாலே உங்களுக்கு ஆத்மநேபதம் லோட் லக்காரன்னு புரிஞ்சுக்கலாம். ஹேன்னு வந்தானா வெறும் லட்லக்காரகம் தான், வி ஆர் மெடிடேட்டிங். தீமகின்னு வந்து ஆனால் ஆஷீர்லிங்கம் இது வந்து சாதாரண இதில் அப்படி தான் வரும். ஆனால் இது தீமகிங்கிறது வேதத்துடைய பாணினி சொல்கிறார், அவளுக்கு சந்தசி பகுபலம்ங்கிறார். சந்தஸுக்காக அந்த தீமகின்னு போடுறாங்க. தீயா மகேன்னு தான் வரணும், இல்லைன்னா தீயா மகைன்னு போடலாம் லோட்லக்காரத்தில். கொஞ்சம் வித்தியாசம் வரத்தான் சொல்லுவோம், அது மாணவர்கள் புரியணும். அது வந்து நம்ம நினைக்கணும், நம்ம தியானம் பண்ணணும். தீ தான் தாத்து, தியைன்னு வரலாம் தீன்னு வரலாம். தீ தாத்து தான் நம்ம எடுத்துக்கணும் அது ஞானத்துக்கு. ஸோ தீ நம்ம நினைக்கணும், நம்ம மெடிடேட் பண்ணணும், தியானம் பண்ணணும் பண்ணணும்னு அதான் அர்த்தம். ஆத்மநேய பதத்தில் போனோம்னாக்கா சாதாரண உத்தம புருஷத்தில் தீயா மகே தீமகின்னு வருது, அது புரிஞ்சுக்கும், அவ்வளோதான். அதான் என்ன அர்த்தம், அர்த்தம் ஒன்று தான். வி ஹவ் டு மெடிடேட், நம்ம அதை தியானம் பண்ணணும். எதை பண்ணோம், தேவனுடைய பர்கக, தேவனுடைய யார், எந்த தேவனுடைய சவித்து வரேண்யம், அவனுடைய எஃபல்ஜன்ஸ். அடுத்த லைன் வரும், தீமகி தியோ யோனக யஹ யஹ. யோ வந்து யஹாவாயிடும், மாணவர்களுக்கு புரியணும். சந்தி வரசனால யோ வருது. தியஹ தியஹ அகெயின் இகாராந்த புல்லிங்கம் தியஹ. செகண்ட் விபக்தி பகுவச்சனம் வரும், தித்தியா விபக்தி பகுவச்சனம் தியஹன்னு வரும். எஃபல்ஜன்ஸ், பிரைட்னஸ். யஹ ஹூ, தியோ யோ நஹ டு அஸ், எவன் கொடுக்குறானோ. யஹங்கிறது ஹூ, யாங்கிறது எவள், எதுங்கிறது எது நபும்சகலிங்கம். யஹ எவன், நமக்கு நகன்னு வரணும், நன்னு போட்டு சொல்லக்கூடாது. நக பிரச்சோதயாத், பிர பிளஸ் சுத், இன்ஸ்பயர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஊக்குவிக்கிறது, சக்தி பெறுவது, திறமைசாலியாக ஆக்கிறது, நம்மளை ஊக்குவிக்கிறது. பிரச்சோத்யாத்துன்னு வரணும். சரியா பார்த்தா இதில் பாணினி சம்ஸ்கிருதத்தில் விதிலிங்கலக்காரத்தில் ஏகவச்சனத்தில் பிரச்சோத்யாத்துன்னு வரணும். பிரச்சோதயாத்துன்னு அந்த கொஞ்சம் இந்த தா வந்து இதுன்னு வந்து தா வந்திருக்கு. பிரச்சோத்யாத்துன்னு வரணும். அதெல்லாம் வேத விளக்கு. சுத்துங்கிறது என்னதுன்னா இன்ஸ்பிரேஷன், பிராங்கிறது உபசர்கா, மோட்டிவேஷன், ஊக்குவிக்குதல். எவன் நம்மளை ஊக்கி வைப்பான், எவன் தீமகி, நம்ம யாருடைய எவனுடைய தீமகி வரேண்யத்தை தியக நம்ம தியானம் பண்றோமோ நாம் ஊக்குவிக்கப்படலாம்னு ஒரு அர்த்தம். அதுதான் அதோடைய அர்த்தம். நமக்கு சக்தி பெறலாம். ஊக்குவிக்குதல்னா நம்முடைய காரியங்களை செய்வதற்குரிய சக்தி பெறலாம். இதுதான் அதனுடைய அர்த்தம். தது அது, தது சவிதுர் வரேண்யம், சவிதனுடைய சூரியனுடைய வரேண்யம். பர்கக தேவசேத, தேவனுடைய பர்கக ஒளி. தீமகி பண்ணுடாப்பா, தியானம் பண்ணலாம், பண்ணணும் இல்லை பண்ணலாம். தியக அந்த சக்தி எவனுடையது, தியக யக நக நமக்கு ஊக்குவிக்கின்றதோ, அதான் அர்த்தம். ஊக்குவிக்கலாம் நம்மை, எவனுடைய சக்தி நம்மை ஊக்குவிக்கலாம், அவனுடைய சக்தியை தியானம் பண்ணுங்கோ. அது அந்த வர்க்கக, அந்த தேவனுடைய வர்க்கக, வரேண்யம் சவிதனுடைய வரேண்யம், அது தத்து, அதை தீமகி பண்ணுங்கோ, அதுதான் அதோடைய அர்த்தம். அதாவது ஒன்றும் இல்லை, சுமார் உதாரணம் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ கை பார்க்குற அந்த லென்ஸும்பாங்க பூத கண்ணாடி, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம 5ஆம் கிளாஸ் ஃபிசிக்ஸ் நான் சொல்கிறேன். பகலில் போய் நம்ம வந்து சூரியன் வெளிச்சம் வரும், ஒரு பேப்பரை வச்சா பேப்பர் பற்றிக்கும், அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணார்னா. சாதாரணமாக அது டேபிளில் இருக்கும், நம்ம டேபிளில் ஒன்றுமே இருக்காது, கண்ணாடி அது, பேப்பர் அது பாட்டுக்கு கிடக்கும், வெயில் இருந்தாலும் மஞ்சளாக போகும், சூரியன் பாட்டு ஒழிச்சுன்னு இருப்போம். ஆனால் இது இந்த லேசிங், இது அப்படியே
ஒருமைப்பாட்டாக கொண்டு வந்து நம்முடைய உடம்புல ஏற்றணும். சூரியனுடைய ஒளியை நம்ம ஏற்றணும். அந்த சந்தியாவந்தனங்கள் 3 காலங்கள் இருக்குது. காத்தால இருட்டு போய் நல்ல வெளிச்சம் வருது, ஒளி வருது. அந்த ஒளியை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். சூரியனுடைய ஆசீர்வாதத்தை, அந்த ஒளியை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இயற்கையில் தான் இறைவன் இருக்கிறார் என்று எயின்ஸ்டீன் சொல்கிறார். நம்ம எல்லா இயற்கைகளையும் நம்ம வணங்கணும். காற்றும் வேணும், மழையும் வேணும், வெளிச்சமும் வேணும், வெயிலும் வேணும், எல்லாம் தான் வேணும். மிருகங்கள் வேணும், பாம்புகள் வேணும், எது வேண்டாம், எல்லாமே வேணும். அதாவது இயற்கையின் சுற்றுச்சூழலின் அதனுடைய இருப்பிடங்கள் நாம் அதில் இருக்கிறதுனால நம்மளும் இருக்கோம். அப்போது அந்த இயற்கையினுடைய சக்தியை தான் நம்ம வணங்கணும். அதை வணங்கினா தான் அது நமக்கு ஒரு தியானம் பண்ணினா, நம்ம அதை தியானம் பண்ணினா அந்த சக்தியை நம்மளை ஊக்குவிக்குங்கிறாங்க. எப்படி அந்த சூரியனுடைய ஒளி ஒரு காகிதத்தை அதை பற்ற வைக்கின்றதோ, அதை காகிதத்தை தீபமாக்கின்றதோ ஒரு இது மூலமாக, ஒரு பூத கண்ணாடி மூலமாக, அதே மாதிரி நம்ம மனதின் மூலமாக தியானம் பண்ணணும்னா, சூரியனை தியானம் பண்ணால் அந்த ஒளி நம்மளுடைய உடம்புல ஏறும், நம்மளை எனர்ஜைஸ் பண்ணும், ஊக்குவிக்கும். அதான் அதனுடைய. அப்புறம் மமோபாத்த சமஸ்த துர்தட்சி. அப்போ ஓம் ஆபக ஜோதி ரசக அமிர்தம் பிரம்ம பூர்பூசலம். ஓம் ஆபகன்றது தண்ணி, வெள்ளம், மழை வெள்ளம். ஜோதி ரச, ஜோதியினுடைய ரசம், எசன்ஸு, அதனுடைய என்ன சொல்லுவாங்க, எசன்ஸ் தான் அதனுடைய அர்த்தம், ரசம். ஜோதி ரச அமிர்தம், அமிர்தம், அமிர்தத்தை சாப்பிட்டாக்கா மிருதம் கிடையாது, அமிர்தம். பிரம்மம், பூர் புவ சுவ ஹோம், அது பூர் புவ சுவரோம் அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரிகள்லாம். பூஹு புவக சுவக எல்லாம் இந்த ரா வந்து ரேப்பாக்கன்னு பேர், சந்தியில் வரும். அந்த சுவரோம்னு அந்த ரோல பூவக சுவக ஓம், அவ்வளோதான் சுவரோம் அப்படிம்பாங்க. நம்ம ஜலத்தை பிரதட்சணம் பண்ணிக்கணும். அப்புறம் மமோபாத்த சமஸ்த துர்தட்சத்வாராம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பிராத சந்தியா மம உபாத. மம என்னுடைய, அஸ்மத் சப்தம் தான். அகம் ஆவாம் வயம் மாமா ஆவாம் நோ அஸ்மான் மயா ஆவாபியாம் அஸ்மாபிஹி மஹ்யமே ஆவாபியாம் நௌ அஸ்மபியம் நஹ மது ஆவாபியாம் அஸ்மத் மமமே ஆவயோஹோ மாம் அஸ்மாக்கம் அஸ்மாக்கம் மயி ஆவயோஹோ அஸ்மாஷு, அது அப்படி வரும் சப்தங்கள். மம என்னுடைய, உபாத்த உப ப்ளஸ் ஆ ப்ளஸ் தான் ஆக்சுவலி சரியாக வரும். பிரிக்கணும்னா அது எல்லாம் சேர்ந்து அக்யூமுலேட் ஆன, எல்லாம் எங்கிட்ட வந்த, எங்கிட்ட சேர்ந்து இருக்கின்ற உபாத். உப்பாங்கிறது தனியாக எடுத்தோம்னா நியர், என் அருகில், அருகில் வந்த எல்லா கொடுக்கப்பட்டுள்ள எல்லா துரிதங்கள், துஸ் ப்ளஸ் இ தாத்து, துரிதங்கள் கஷ்டங்கள், துக்கங்கள், வாழ்க்கையில் பிரச்சனைகள், மன கஷ்டங்கள்லேருந்து பண கஷ்டங்கள்லேருந்து எல்லா கஷ்டங்கள் க்ஷயம் ஆகிறதுக்கு துவாரம் யாரு? க்ஷயம்னா என்னது? அழுகி போகிறதுக்கு. அக்ஷயங்கிறது அழுகாத்தது, என்றும் நிரந்தரம் வந்து கொண்டே இருக்கும். அக்ஷய பாத்திரம்பாங்க போட்டதுனால. நல்லா புரிஞ்சுங்க, இது க்ஷா வரதுனால இது வியஞ்சனம் க்ஷா, அதனால போட்டால் போகணும். அன்ஷயன்னு கிடையாது, அது ஸ்வரத்துக்கு இ ஊக்கு தான். அக்ஷய பாத்திரம் க்ஷயம், இது வந்து டிகே ஆகணும், அழிந்து போகணும், குறைந்து போகணும்னு வச்சுக்கோ. அக்ஷயமா இனி நிரந்தரமாக வந்துட்டு இருக்கக்கூடாது, எது துரிதங்கள் வரக்கூடாது. அதுக்கு துவாரம் என்ன? அதனுடைய கதவுகள் என்ன? வெளியில் போகிறதுக்கு துவாரம், கேட். பரமேஸ்வரனுடைய பிரீத்தி தான். பிரீத்தி அர்த்தம், அந்த அர்த்தமாக அந்த பிரீத்தியான அர்த்தத்தை பரமேஸ்வரன் பிரீத்தி அர்த்தம் தான். ஸோ அதுக்கு ஒரு பரமேஸ்வரன் அந்த வேத காலத்தில் ரிக்வேத காலங்களில் சூரியன் தான், இந்திரன் அப்புறம் தான் வந்தார். சூரியன் தான், ஆதித்யன் தான். எல்லா சந்தியாவதங்களும் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். அந்த மகாவிஷ்ணுவே சூரியனை மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க, அது நம்ம வரும். அப்போ சூரியன் தான் அந்த க்ஷயத்வார பரமேஸ்வரன், அந்த பரமசிய ஈஸ்வரன் அவன் தான். எல்லா பரம லோகங்களுக்கு ஈஸ்வரன் ஆனக்கப்பட்ட சூரியன் தான் அவங்க வச்சுருக்காங்க. அப்புறம் பரமேஸ்வரன் சிவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது, அது 4ஆம் வட்டத்தில் பிற்காலங்களில் வந்தது. அது பிரீத்தி, அந்த அர்த்தமான அந்த பிரீத்தி தான். எந்த அர்த்தம்? அவரை சந்தோஷப்பட வேண்டியது, அதாவது வணங்குதல். பிராத்தக சந்தியாவந்தனம் கரிஷ்யே. கரிஷ்யேன்னு பண்ணுறேன், நான் எனக்கு பண்ணுறேன். கரிஷ்யேங்கிறது ஆத்மனே பதம், உத்தம புருஷன். கரோமின்னு அதுவும் பரஸ்மை பதம், உத்தம புருஷன் ஏகவச்சனம், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் நான் காரியத்தை பண்ணுறேன், உங்கள் காரியத்தை கூட நான் பண்ணுறது கரோமிம்பேன். கரிஷ்யேங்கிறது ஆத்மனே, சொந்த ஆத்மாக்காக பண்ணுற காரியங்கள்லாம் ஆத்மனே பத ரூபங்களில் வரும், அது கரிஷ்யேன்னு வரும்.
அகம் கரிஷே வரும். இதெல்லாம் வந்து இந்த நுணுக்கங்களில் தெரிஞ்சிருக்கணும். சம்ஸ்கிருத வியாக்கரணங்கள்லாம் தெரிஞ்சால் தான் அது அர்த்தம், யார் யாருக்காக எந்த காரியத்தை பண்ணுறோம் அப்படின்னு குருவே அதெல்லாம் வரும் நிறைய. கரவாவகே கரவாமகே இதெல்லாம் ஆத்மனை பதங்கள் ரூபத்தில் நான் எனக்கு நாங்கள் எங்கள் காரியங்களை எங்களுக்காக பண்ணிக்கிறோம். நாங்கள் எல்லாருமே எங்கள் காரியங்களை நமக்காக கரவாமகே. ஸோ கரிஷியை வந்து லிட்ரக்காரம் ஐ வில் பி டூயிங். அதான் அந்த இஷ்னு எப்பவுமே வருதுன்னா வதிஷ்யாமி கரிஷ்யாமி அப்படின்னு அந்த இஷ்யூ வரும். அந்த ஷா சப்தம் புஷ்ப ஷா சப்தம் வந்தாலே கரிஷ்யேங்கிறது லிரிட் ஃபியூச்சர் டென்ஸ், வருங்காலம். அகம் கரிஷ்யே அப்படின்னா நம்ம பண்ண போகிறேன் அப்படின்னு, இனிமேல் பண்ண போகிறேன் அப்படின்னு. அகம் கரிஷ்யே லிரிட் லா லிரிட் ஃபியூச்சர் டென்ஸ் ஏகவச்சனம் உத்தம புருஷன். கரிஷ்யே ஆத்மனை பதம், அதான் சொல்ல வந்தேன், பரஸ்மை பதம் இல்லை, ஆத்மனை பதம். அகம் கரிஷ்யாமின்னா லிட்டு பரஸ்மை பதம், பர அஸ்மை பதம். அப்போ இதனுடைய அர்த்தங்கள் இதுதான். இந்த மமோ பார்த்தோ எப்படி அச்சுதாயனமா நந்தாயனமா கோவிந்தாயனமா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தே ஓம் பூஹு புவஹ சுவஹ மகாஜனா தபஹ ஓம் தத்ஸ்ய ஓம் சத்யம் ஓம் தத்ச விர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதய நஹ பிரச்சோதயா நஃப் பிரச்சோதயா ஃபா போடலாம். ந பிரச்சோதயான்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சோதயமே வேண்டாம்னு அர்த்தமாயிடும். அதான் இந்த சம்ஸ்கிருதத்தில் தொஷ்டரா இருக்க வந்த மாதிரி இருக்கணும். ஸோ ந பிரச்சோதயாத் ஓம் தத்ச விர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஓம் ஆபஹ ஜோதிரசா மிருதம் பிரம்ம போர்வசுரம் மமோவாத்த சமஸ்த துரிதட்சத்வாராம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பிராத சந்தியா வந்தனம் கரிஷ்யே. அகம் கரிஷ்யெல்லாம் சொல்ல வேண்டாம், கரிஷ்யேன்னு சொன்னாலே லிட்ரக்காரக அகம தான் குறிக்கிறது, ஃபர்ஸ்ட் பர்சன் தான், ஏகவச்சனம் என்ன தான் குறிக்கிறதுன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சம்ஸ்கிருதத்தில். இத்துடன் இதை முடிக்கிறேன். இந்த மேலும் பார்க்கலாம், நம்ம நிறைய இருக்குது. சூரிய சபாமணி பிராத்த காலங்களில் வர மந்திரங்கள், மாத்தியானிகத்தில் வர மந்திரங்கள், சாயம் சந்தியாவந்தனத்தில் வர மந்திரங்கள்லாம் படிப்படியாக அந்தந்த வகுப்பில் அந்தந்த விபாகங்களில் பார்த்து கொண்டே போகலாம். முதல்ல பிராத்த சந்தியாவந்தனத்தை முடிச்சுக்கலாம். தயவுசெய்து என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த மந்திரங்கள் வந்திருக்கும். குழந்தைகள்லாம் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் படிப்பீர்களே ஆகணும். ஸோ சந்தியாவந்தனம் பண்ணியே ஆகணும். நான் மகா பெரிவா நிறைய வந்தது. ஒரு பண்டிதர்மார் வந்து அவள் ரொம்ப கஷ்டப்படுறோம். மகா பெரிவாள் 1960 1960 கதையில் நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணுறாங்களான்னு கேட்டாராம் மகா பெரிவா. இல்லையே நாங்கள் பண்ணுறதில்ல, என்ன பண்ணிவிட்டு 60 நாளுக்கு அப்புறம் என்ன வந்து பாருங்கன்னாலாம். 60 நாளைக்கு வந்து பார்த்ததுக்கு பிறகு எல்லாரும் சாஷ்டாங்கமாக எல்லாம் மகா பெரிவா காலில் விழுந்து சந்தியாவந்தனம் பண்ணினதுனால எங்களுக்கு ஆயுரும் சரி, உடம்பு ஆரோக்கியமும் சரி, எங்களுக்கு உணவு ஆரோக்கியங்களும் சரி, எல்லாமே எங்களுக்கு ரொம்ப செழிப்பாக வந்திருக்கு. ரொம்ப சந்தியாவந்தனம் பண்ணினாலே போதும். ஆனால் யார் பண்ணுறாங்க? என் உள்பட 3 வேளையும் பண்ணப்பட்டவர்கள் மிக குறைவு. ஏன்னா நேரம் இல்லைம்மா. தயவுசெய்து சந்தியாவனம் பண்ணுங்க. அந்த சந்தியாவனம் கேளுங்க, அட்லீஸ்ட் எப்போவாவது ஒரு வாட்டியாவது. அது வந்து சூரியனுடைய ஒளிக்கதிர்களை எப்படி நாம் ஒருங்கிணைத்து அதை நம் உடம்புக்குள் செலுத்துகின்றோமோ அது சேர்ந்தால் தான் பவர் ஏறும் உடம்புல. அது தேவை. பரமாத்மாவா இல்லையா அது விஷயம் வேற. உடம்பு இது ஃபிசிக்ஸ், இது சயின்ஸு, அவ்வளோதான். விஞ்ஞானம், பௌத்த சாஸ்திரம். நான் அடுத்த இது பார்க்கலாம். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.